மக்கள் வந்து போகக்கூடிய இடங்கள். சரி. ஆனால் குடும்பத்திற்கு ஒரு தெய்வம், குல தெய்வம் உண்டு. சரி. நீங்க எத்தனை கோயில போய் சாமி கும்பிட்டாலும் சரி, சரி, குல தெய்வத்தை மட்டும் மறைக்க கூடாது. சரி. அப்படி குலதெய்வ குறைகள் இருந்தால் குடும்பம் பிழைக்காது என்று சொல்லுவார்கள். சரி. மறுபடி என்ன? அந்த மனுவியாகப்பட்டவை குலதெய்வத்தை மறந்து விட்டார். சரி. குலதெய்வத்தை மறந்த காரணத்தினால் எத்தனையோ கோவிலுக்கு சென்றால், எத்தனையோ சுவாமிகளுக்கு நேவிசங்கள் செலுத்தினால் எந்த ஒரு தெய்வமும் அவளுக்காக மனம் இறங்கவில்லை. சரி. குலதெய்வம் எங்கே இருக்கின்றது தெரியுமா? எங்கே இருக்கின்றது? அந்த தென்காசிபதியிலே என்னுடைய ஆலயம், சீவிலிநாதன் ஆலயம். சரி. அந்த சீவிலிநாதன் ஆலயம் சீர்கட்டு கிடைக்கின்றது. சரி. சீவிலிநாதன் ஆலயத்தை எடுத்து சீர்திருத்தம் செய்தால் அவனுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று போய் அவனிடத்திலே சொல்லி என்றார். பார்த்தாள் வான்மதா தேவியாகப்பட்டவள். அந்த உமையவள் எப்படி வருகின்றாள் தெரியுமா? அங்கே கூறி சொல்